பெண்கள் இன்றைக்கு கூட சொன்னார்கள், எப்படி மேடம் இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்க, இப்படி சிந்தனையில் எப்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள்? ஏன் இருக்கிறேன் என்றால், எனக்கு வழி தருகின்ற என் வாழ்க்கையை நாசமாக்கிய அறமற்ற செயல்களில் என்னை ஈடுபடுத்தி, அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி எனக்கு துன்பத்தை தந்த யாரை பற்றியும் நான் கோபமாகவோ ஆபாசமாகவோ நினைப்பதே இல்லை. அவர்களுக்காக இல்லை, எனக்காக. நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால், என் மனதிலே நான் விடுதலை பெற வேண்டும் என்றால், சில எண்ணங்களை, சில பிசைவுகளை நான் அனுமதிப்பதே இல்லை. மரியானா அல்பர்டோவிச் என்கின்ற ஒரு பெண் 1974 ஆண்டு நடத்திய ஒரு மிகப்பெரிய சைக்கியாட்ரிக் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பேரு ரிதம் ஜீரோ. வீட்ல போய் பாருங்க, ரிதம் ஜீரோன்னு போய் பாருங்க. RYTHEM ஜீரோ. ரிதம் ஜீரோல அந்த பொண்ணு முன்னால வந்து ஒரு சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு பக்கத்துல 72 ஆப்ஜெக்ட் வச்சு பொதுமக்களை பார்த்து சொல்றா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, 6 மணி நேரம் நான் அமைதியாக இருக்கிறேன், இதை எடுத்து என் மீது பயன்படுத்துங்கள், நான் ஒரு பரிசோதனையில் நிற்கிறேன் வந்து உட்கார்றா. 1974 ஆண்டு நடக்குது. அவ வச்சிருந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் பாத்தீங்கன்னா, பைபிள், ரோஸ், பிரெட், ஊசி நூல், கத்திரிக்கோல், கத்தி, புக்கு, பென்சில், கோம், சாக்ஸ், லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சிருக்கா. கம்முன்னு இருந்தாங்க. உட்கார்ந்த உடனே கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தன் வந்தாங்க, வந்துட்டு கேக் எடுத்து வாயில ஊட்டிட்டு போயிட்டான். இங்கெல்லாம் இருக்கா கிரம்ஸ். இன்னொருத்தன் வந்து துணி எடுத்து தொடச்சிட்டு லிப்ஸ்டிக் வச்சுட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்து இங்க மாம்ஸ் அப்படின்னு எழுதிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்தா என்ன தோணுச்சு அவனுக்கு தெரியல, நேரம் நீயே பார்த்தான், பிளேடை எடுத்து மூக்க அறுத்துட்டான். ரத்தம் வருதுங்க, நீங்க போட்டு பாருங்க. இன்றிலிருந்து 43 ஆண்டுகளுக்கு முன்னால், 47 46 ஆண்டுகளுக்கு முன்னால் பாருங்க, வெட்டிட்டான். ஒருத்தன் எடுத்து தி எண்டு நீங்க எழுதுறான். ஒருத்தன் வந்து கால்ல ஊசி இல்லைங்க, ஊசி அதை குத்துறாங்க தைக்கிறதுக்கு, அவன் காலோட சாக்ஸை தைக்கிறதுக்கு. என்னென்னமோ பண்றாங்க. அந்த 5 மணி யாரும் தடுக்கல, அப்படியே நிக்கிறாங்க, உட்கார்றா, அழுதுகிட்டே இருக்காங்க. வலிக்குது அவளுக்கு, முடியெல்லாம் வெட்டிட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கா, அவளால் தாங்க முடியல. she is almost dead. கடைசி 5:45க்கு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் வந்தான், வந்து இங்க வச்சுட்டான், செத்து போடின்னு. அவனுக்கும் அவளுக்கும் தொடர்பே இல்லை, வச்சுட்டான். அதை மட்டும் பிடிங்கி வச்சுட்டாங்க. 5:45 ஆச்சு. 6 மணிக்கு டங்குன்னு மணி அடிச்சுதுங்க. டங்குன்னு அடிப்பட்ட உடனே, மணி ஒலிச்ச உடனே அப்படி அவ விழிச்சாங்க. கண் இப்படி விழிச்சு எல்லாரையும் பார்த்தா. ஆட்டம் முடிஞ்சுது. பார்த்த உடனே அந்த அவையில இருந்து இவளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாரும் ஓட கத்திக்கிட்டு ஓடிட்டாங்க வெளியில. அவ ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறா, நீங்கள் விழித்துக் கொண்டால் உங்களை அநியாயம் செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தையாகட்டும், முதியோராகட்டும், இளைஞனாகட்டும், யாராகட்டும், தாயாகட்டும், தந்தையாகட்டும், யாருக்கு முன்னாலும் என்னை அப்படியே எடுத்துக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்னை பயன்படுத்தி என்று அவர்களுக்கு முன்னால் வீசாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகமான குவாலிட்டி கொண்டவர்கள், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிறந்தவர்கள். யார் முன்னாலும் ஒரு லிமிட் வைங்க. வீடுனா வீடுதான், சமையலறை சமையலறை, படுக்கையறை படுக்கையறை. எதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். சில பிழைகள், சில அப்படி இப்படி சில பொருட்கள் கிடக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கணும்ன்றது இல்லை. ஆனால் முறை தவறிய, ஒழுக்கம் தவறிய சூழல். கேம்ப் நடத்தி இருந்தா 3 மணிக்கு ஒரு பொண்ணு மொட்டை மாடியில போய் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் கேம்ப்ல இருந்து எடுத்துட்டேன். அவங்க அம்மா அப்பா வந்து சண்டை போட்டாங்க. அவன் என்ன கெட்டதா ஏதாவது பார்த்துட்டு இருந்தாளா, ஏதாவது பண்ணிட்டு இருந்தாளா, அவ சும்மா தானே உட்காந்து பாட்டு தானே கேட்டு இருந்தா, அவளையும் கேம்ப்ல இருந்து எடுக்கிறீங்க. தூங்குற நேரத்துல தூங்காம 3 மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் தப்பு தான். ஒழுக்கம் என்று ஒன்று உண்டு. ஒழுக்கத்திற்குள் வாழ்க்கையை, அறத்திற்குள் வாழ்க்கையை கொண்டு வாருங்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், ஆரோக்கியமா இருக்க பழகுங்க. போதைப் பொருளில் இருந்து அப்புறப்பட்டு இருங்கள். அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசு. எல்லாம் ஆர்டர் பண்ணப்படாது. வீட்டில் சமைக்கின்ற பழக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை தயவு செய்து யூடியூபில் பார்த்து சமைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கடன் வாங்காமல் இருங்கள். குழந்தைகளின் மீது பொருளாதார சுமையை சுமத்தாமல் ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்தெடுக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தான் உண்மையான கடமையை ஆற்றுகிறார்கள், உண்மையான பரிசுகளை குழந்தைகளுக்கு தருகிறார். இதுல ரொம்ப முக்கியமா முன்னால சொன்ன சண்டை போட்டு கொள்ளாதீங்கன்னு, அது என்கிட்ட ஒரு ஐயா கேட்டாரு, அம்மா சண்டை போட்டுக்காம இருன்னு மட்டும் அட்வைஸ் பண்றியே, சண்டை போட்டுக்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லித்தான்னு. அது எப்படி சொல்லி தருது? அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்காம இருக்கிறதுக்குன்னு. இங்க பாருங்க, சண்டை போட்டுக்கோங்க. அந்த சண்டை பெரிய விஷயமா மாறாம இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் தரேன். ஃபுல் ஆடியன்ஸ் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன், கை தட்டிட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். சரியா? சண்டை போட்டீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். அந்த லிஸ்ட் கிட்ட
உங்க சண்டைய சொல்லாதீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர்றது நம்மள பெத்ததுங்க, செகண்ட் நாம பெத்ததுங்க. சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுங்க விளையாடுங்க. கடவுள் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே நம்ம மடியில போட்ட பொக்கிஷங்கள் அதுங்க. சரியா? நான் உட்பட சொல்றேன். அதுங்கிட்ட சொல்லாதீங்க. அதுங்க அப்பாட்ட ஒரு மாதிரி அம்மாட்ட ஒரு மாதிரியும் பேசும். அடுத்தது சொல்லவே கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது நம்ம கூட பிறந்தது, சொல்லவே கூடாது. அதுக்கப்புறமா அந்த கூட பிறந்ததுக்கு வாச்சது. இந்த சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அது இது போறா போகல உங்க பிரச்சனையை சொல்லிடாதீங்க. ஏன் மேடம் சொல்லக்கூடாது? அவங்க என்ன அவ்வளவு கெட்டவங்களா? இல்லை. இன்னில இருந்து இந்த சகோதரி கிட்ட ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு போங்க. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு சொத்தாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பிரச்சனைகள் உயிர் பிரச்சனையாக வராத அளவிற்கு உங்கள் உடம்புக்கோ உங்கள் உயிருக்கோ பாதுகாப்பு இல்லை என்று அந்த வினாடி வரைக்கும் நீங்க இதை செய்யாதீங்க. ஏன்னா நம்மளை பெத்ததோ நம்ம கூட பிறந்ததோ நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சதுங்க. சரியா? அதுங்க நம்மளை பிரிச்சு விட்டுரும். நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க மேடம். நான் சொல்லட்டுமா, எனக்கு ஒரு அக்கா இருக்குது, என் மேல சரியான பாசம். அது உயிரா என் உயிரானா என் உயிருக்காக அது உயிர் கொடுத்துரும், சத்தியம். அந்த அளவுக்கு பாசம். அதுக்கிட்ட போய் நான் ஒரு பஞ்சாயத்து வச்சேன். ஆப்பா வீட்டில் எப்படி சொல்லிட்டாராப்பா அப்படின்னு அழுதனா, சோஃபால உட்காந்துட்டு இருந்துச்சு மேடம். அப்படின்னு எந்திரிச்சா. என்ன சொன்னாரு? இப்படி திட்டாரா? அழுகுற. ஐயோ தரையில தூக்கி போட்டுட்டானே என் தங்கத்தைன்னு ஆரம்பிச்சு நான் அதனால தான் சொன்ன அம்மாட்ட, அந்த ஆளுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. என் பையனுக்கு இப்ப 25 வயசு. எதை சொல்றது? 28 வருஷத்துக்கு முன்னால நடந்தத இப்போ சொல்லுது. அவ சொல்லிக்கிட்டே வந்தாளா, நான் கார்ல ஏறி உக்காந்த உடனே அந்த ஆள் பொண்ணு பார்க்க வந்ததிலிருந்து முந்தா நேத்து வரைக்கும் செஞ்ச அத்தனை அநியாயங்களும் சர்ன்னு ஸ்கேன் ஆச்சு. வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதா வக்கீல் வீட்டுக்கு போறதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். நானு பேசாதீங்க, அன்பானவங்க கிட்ட சின்ன சின்ன சிக்கல்களை பேசாதீங்க. உங்கள் குடும்பம் தானே. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு ராஜாவும் ராணியாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் 2 பேர் தான். அதில் 3வது பேருக்கு எப்பொழுதும் இடம் கிடையாது. அது மந்திராலோசனை அப்புறமா வச்சுக்கலாம், போர் வரும்போது வச்சுக்கலாம். அதற்கு முன்னாலெல்லாம் கூட்டக்கூடாது. நமக்கு பல நேரங்களில் ஒன்று புரிவதே இல்லை. என்ன தெரியுமா? நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு விதைச்சிட்டு புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இது புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் நான் ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமப்பதே இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற முதல் பரிசு கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் அம்மாவும் அப்பாவுமாக சேர்ந்து இருங்கள், சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருங்கள். அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. அதுல கோட்டை விட்டுட்டு உங்க குழந்தை எந்த பட்டொலி வீசி பறக்காது, பயம் வந்துடும். குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போடாத பெற்றோர்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள். உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற மற்றொரு பரிசு அம்மாவும் அப்பாவுமாக இருக்கக்கூடிய நீங்கள் உயிரோடு இருப்பதுதான், உடல் நலத்தோடு இருப்பதுதான். அதை விட மிக பெரிய பரிசை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தந்துவிட முடியாது. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. உடல் நலத்தோட உயிரோட இருக்கணும்னா ஒரு டிப்ஸ் இருக்கு. வீட்டுல சமைக்கணும், வீட்டுல சமைச்சதை சாப்பிடணும். நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, நம் குழந்தைகளை அப்படியே நம்புவது. என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. குழந்தைகள் சின்ன சின்ன விஷயங்களில் தவறுகள் செய்வார்கள் தான், இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொல்றேன் பாருங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். ஒருத்தன் நேரா வந்தானா, வந்து சொன்னானா, யாரா இங்க புத்தன்னு கேட்டானா. குரலே அதிருது. 12 பேரோட உட்கார்ந்து இருக்கிறான் புத்தன். கேக்குறல்ல யாரா புத்தன் நானா. கூட இருந்த ஆனந்தனுக்கு கோவம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டிசைபிள் எந்திரிச்சார் ஆனந்தன். உடனே புத்தன் உட்கார வச்சுட்டு தான் எழுந்து நின்றானாம். நின்று சொன்னானாம், நான் தான் புத்தன். என்ன இப்படி பார்த்தானா, காரி மூஞ்சில தூணு துப்பிட்டு, நீலாம் மனுஷனா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறான். எச்சிலை துடைத்து கொண்டான் புத்தன். ஆனந்தன் எழுந்திருச்சான். மறுபடியும் ஆனந்தனை உட்கார வைத்து சொன்னான், உனக்கு என்ன வேண்டும்? துப்புறத்துக்கு மறுபடியும் வாய் எடுத்தான். அவனை பிடிச்சி அமுக்கி கூட்டு போயிட்டான். அவனை வரவழைச்சி சொன்னான், இல்ல அவனை ஒன்றும் செய்யாதீங்க, வா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியவில்லை. அவன் துப்பியது நான் ஏதோ சொல்லி இருக்கிறேன்,
அந்த சொல்லின் மீதுதான் அவனுக்கு கோபமே தவிர புத்தனை அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனை போக அனுமதியுங்கள், அவனை ஒன்னும் சொல்லாதீங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாடம் என்ன தெரியுமா? நானால என் மாமியார் காவறதில்ல, இல்ல நீ என்னமோ சில்மிஷம் பண்ற, அந்த சில்மிஷம் தான் ஆக மாட்டேங்கிறத தவிர நீ ஆக மாட்டேங்கிறது இல்ல. நானால என் ஹெச்ஓடி ஆக மாட்டேங்குது, என் வைஸ் பிரின்சிபல் என்ன பார்த்தாலே மூஞ்சிய திருப்பி, நீ என்னமோ பண்ற, அதன் மீது தான் கோபம். உன் மீது என்ன இருக்கு கோபம்? முதல் பாடம். இரண்டாவது பாடம் சொல்றான் பாருங்க. போனவன் திரும்பி வந்து அழுறான். ஆமா இல்ல, அந்த கருத்தின் மீது தானே எனக்கு கோபம், அவனை ஏன் நான் துப்பினேன்? வந்து அழுறான், கலகல கலகலன்னு அழுறான். புத்தன் இரண்டாவது பாடம் சொன்னான். பாருங்கள் சீடர்களே, ஒருவன் எப்பொழுது வன்முறையில் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு மொழி துணை புரியவில்லை என்றால் வன்முறையில் ஈடுபடுகிறான். எப்பொழுது அழுகிறான் என்றால் அவனுக்கு மொழி எப்பொழுது துணை புரியவில்லையோ அப்பொழுது அழுகிறான். இரண்டாவது பாடம். யாராவது அடிச்சாங்கன்னா அதுங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லில்லாததுனால தான் அந்த நிலைக்கு போறாங்க. ரெண்டாவது, அழறாங்கன்னா, சொல்ல முடியாம அழறாங்கன்னா மொழி துணை புரியவில்லை. அவன் காலில் விழுந்து துடிச்சு போய் ஒரு விஷயம் கேட்டானா. என் வாழ்க்கையை மாற்றிய கதை இது. துடிச்சு போய் ஒரு விஷயத்தை கேட்டானா, என்னை மன்னிப்பாயா புத்தா, நான் உன் மீது காரி துப்பிட்டேனே, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. புத்தன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? முடியாதுன்னா. அதான் பாடம். முடியாதுன்னாங்க. அதாங்க புத்தன். ஏன் என்று கேட்ட பொழுது புத்தன் சொன்னான், சிரித்துக் கொண்டே சொன்னான், உங்களுக்கு மூன்றாவது பாடம் உங்கள் காலடிக்கு வருகிறது. ஏய், நீ துப்பியது நேற்று, 24 மணி நேரம் கடந்து போய்விட்டது. 24 மணி நேரம் அந்த எச்சிலை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பதற்கு நான் ஒன்று முட்டாள் இல்லை. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு நீ துப்பிய எச்சில் காற்றில் கலந்து கடலில் கரைந்து விட்டது என்றான். உடனே அவன் கேட்டான், என்னை நீ மன்னிக்கவே இல்லையா? நான் தான் சொல்லுகிறேனே, நீ சொன்னது நேற்று போயிடுச்சு, இப்ப நீ கேட்டுட்டு இருக்கிறல்ல, இதுவும் கடந்து போகும் என்றான். என்ன வார்த்தை அது? நமக்கு தெரியல. இதுவும் கடந்து போகும் சொல் எப்பொழுது சொல்லப்பட்டது என்றால் புத்தனுடைய இந்த அவையில் சொல்லப்பட்டது. நம்மில் பல பேருக்கு புரிவதே இல்லை. ரணங்களை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துகிறோம். அப்படி கடத்தாமல் குழந்தைகளிடத்தில் பாசிட்டிவ் அப்ரோச், மிக மென்மையாக, மனைவி இடத்தில் மிக மென்மையாக. நான் பல கூட்டங்களை சொன்னதை இங்கேயும் சொல்றேன். பெண்கள் நிறைய இருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். சில ஆண்கள் சிக்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்காகவும் சேர்த்து சொல்றேன். இந்த கல்யாணம் ஆனதிலிருந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது ஒரு வார்த்தை? 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க மேடம். கல்யாணமான அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க மேடம் இந்த வார்த்தையை சொல்லி. உன்னை திருத்தவே முடியாதா? நீ என்ன டீச்சரா? நான் என்ன கொஸ்டின் பேப்பரா, ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு? 25 வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன்ல, மரியாதை கூட. குர்ஆன் சொல்லுகிறது, உன் மனைவி உன் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள், விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், முயற்சி செய்தால் உடைந்து போவீர்கள் என்று சொல்கிறது. உடன் இருக்கின்றவர்களுக்கு மரியாதை தரணுமா இல்லையா? நான் இதை எங்கேயோ சொன்னதில்லை, ரொம்ப தேர்ந்துதான் சொல்லுவேன். பெண்களுக்கு சொல்றேன், அநியாயம் நடந்தால் நீதமான வார்த்தைகளில் அதை எதிர்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த சமூகத்திற்கும் எதிராக எது நடந்தாலும் நீதமான வார்த்தைகளால், நியாயமான வார்த்தைகளால் அதை எதிர்கொள்ளுங்கள். எதிர்கொள்ளாமல் இருக்காதீர்கள். உங்கள் குழந்தைக்கு அது மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்கும். பல பாடங்களை சொல்லிக் கொடுத்தது. ஆணும் பெண்ணுமாக உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, வாழ்க்கையை மிக நீதமாக கடந்து நல்ல ஆளுமையான குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் எந்த அளவிற்கு அறத்தோடும் நீதியோடும் வாழ வேண்டும் என்பதற்காக அன்பு என்கின்ற பெயரினால், இது ஜென்டில்மென் சிண்ட்ரோம், குட் கேர்ள் சிண்ட்ரோம், தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கை இன்மை, இதனால் தான் பிழைகள் நடக்கிறது. கல்வி சுதந்திரத்தை தரும். கல்வி என்பது வெளியில் அப்படியே போய் அலைவது அல்ல, மனதிலே சிறிய விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் ஞான பெருவெளியை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெறுவது. பசித்திருந்தால் பெற்ற பிள்ளைக்கும் பக்கத்திற்கும் பிள்ளைக்கும் பசி ஒன்றுதான் என்று உணர்வது, நீதமாக நடந்து கொள்வது. பென்சிலில் இருந்து ஆரம்பித்த என் பயணம் இன்றைக்கு பச்சை மையில் வந்து நிற்கிறது.
நான் வெறும் ஸ்பீக்கர் கிடையாது. நான் கல்வியால், கல்வி தளத்தில், சமூக தளத்தில், பொது வாழ்க்கையில் சில பயணங்களில் நான் இன்றைக்கும் நின்று கொண்டிருப்பவள். நான் சொல்லுகிறேன், மிக கூர்ந்து கவனியுங்கள். இந்த மாதிரி ஒரு பெண் எங்கேயோ இன்விசிபிளா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபைல் எங்கேயோ இன்விசிபிளா இருக்கு. ஃபைல் எடுத்துட்டு கேபின் தட்டிட்டு உள்ள போய் உங்க பிள்ளை கிரீன் இங்க்ல கையெழுத்து வாங்க போதா, இல்ல கிரீன் பெண்ணை கையில எடுத்துக்கிட்டு யார் கேபின் வெளியில தட்டிக்கிட்டு உள்ள வந்தாலும் அந்த கோப்புல கிரீன் இங்க்ல கையெழுத்து போட போதா? ஃபைல் தூக்குறவங்களா, கையெழுத்து போடுறவங்களா? யார் உங்க குழந்தையா மாறணும் என்பதில் அந்த குழந்தைக்கு உறுதிப்படுத்துங்கள். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை தன்னம்பிக்கையோடு வரட்டும். அவன் எதுவாக பிறந்திருக்கிறானோ, பைபிளில் ஒரு சொல் இருக்கிறது, சில விதைகள் 30 ஆகும், 60 ஆகும், 100 ஆகும், போகமளித்தன, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கின்ற சொல். நம்ம குழந்தை 30 மார்க் தான் வாங்கோனா, 30 அதனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். அது 29 வாங்கினா தான் தோக்குது, 30 வாங்கினா அது 100க்கு 100 வாங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதனுடைய ஹையஸ்ட் அது, அவ்வளவுதான். அந்த ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன இருக்குங்கிறத பாருங்க. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. எல்லா கூட்டங்களில் சொல்வதுதான், உங்கள் அறிவை என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம் வகுப்பில் வருகின்ற குழந்தைக்கு நம் அறிவை தரக்கூடாது. அதற்காக அந்த குழந்தை வரல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா ராஜாத்தி மேடமுடைய ஆள்கையில் நீங்கள் இங்கே தான் இருப்பீர்கள். என்ன கொஞ்சம் சம்பளம் உயர வாங்கிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் போஸ்டிங் பெருசா கிடைக்கும். ஆனா உங்க கிளாஸ்ல வருதுங்களா பிள்ளைங்க, அதுங்க IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய மந்திரிமார்களாக இந்த உலகத்திற்கு பயன்படுவார்கள். அதனால் உங்கள் அறிவை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அதற்காக அவர்கள் நம் வகுப்பிற்கு வரவில்லை, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அதை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களின் சார்பிலே குழந்தைகளை மிக சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் பொறுப்பு. இந்த சம்பளம் பத்தாது, இன்னும் சம்பளத்தை நீங்கள் ஆசிரியர்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று ஆசிரியர்கள் சார்பிலும் ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, அஸ்ஸலாம்.